இந்த மே மாதத்தின் கடைசி வாரத்திலே கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். This May month and the last week of this month, as people of God who are viewing us, we want to thank you and bless you. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can say God is good? Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. ஏன் அவர் நல்லவர் என்று சொன்னார்? Why is he good? சாகாம உயிரோடு இருக்கிற ஆகியால் அவர் நல்லவர். For he is not dead but still alive, and he is good unto us. That is the reason why. ஆகையாலே இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே And also these days in the presence of God, ஏறக்குறைய நாம் 2 மாதத்தை கடந்து 3ஆம் மாதத்துக்குள்ள வந்துட்டோம் லாக்டவுன் வழியாக. It's almost 2 months we have completed, and we have also walked on through the 3rd month as well in this period of lockdown. ஜூன் மாதத்திலே ஆலயங்கள் எல்லாம் கட்டாயமா திறக்கப்படும். நாம் சபையா குடும்பமா கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். And in the month of June all the churches will be opening, and we shall also worship the Lord as family and as a congregation. ஆகையால் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக And for the glory of God, இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். let us move on towards the message of this day. மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் The gospel according to Matthew 13ஆம் அதிகாரம் chapter 13. அதிலே 31 32 வசனங்களை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாசிக்க Let us கேட்போம். read verse 31 and 32 of the same chapter. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும், கவனமா கேளுங்கள், சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்தின் பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடையத்தக்க மரம் ஆகும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be unto the name of the Lord. இந்த காலவேளையிலே தேவ சமூகத்திலே this morning in the presence of God, நாம் கவனித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபிப்போமா. People of God, let us close our eyes and bow our head in the places where we are listening to this message. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, graceful God who loves us, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். you speak and we are hearing. சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் காணப்பட. Let these message be a blessing unto those who are listening. ஆவிக்குரிய வாழ்க்கை மாறத்தக்கதாக, so that their spiritual life could change. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும். Holy Spirit of God move. தொடர்ந்து மகிமைப்படும். And also be glorified, O Lord. நீர் ஒருவரே பெருக, நாங்க சிறுகும்படியா ஜெபிக்கிறோம். Lord, you alone be increased but we be decreased, O Lord. கனமும் துதியும் ஸ்தோத்திரமுக்கே செலுத்துகிறோம். Take all glory, honor and praise. இயேசுவின் வைத்தெழுந்த நாமத்தில் பிதாவே. In Jesus resurrected name, dear Father. Amen. Hallelujah. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். May there be glory unto the name of the Lord. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும்போது, when you read Matthew chapter 13, அநேக ஊமைகளை உதாரணங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். we can see here there are many different kinds of parables and examples that is being given here. ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 32ல, but when we see Matthew chapter 13 and verse 31 and 32, ஆண்டவர் கடுகு விதையை குறித்து பேசுகிறார். there the Lord speaks about the mustard seed. அன்பான தேவ ஜனமே, dear children of God, அவர் எத்தனையோ விதைகள் இருக்கிறது. there are so many other seeds. அதுல மிகவும் சிறிதான விதையானது கடுகு. And among many seeds the smallest of all is mustard seed. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போவீர்களானால், when you go to Israel, கலிலேயா பகுதி கடந்து போய் பாருங்க. when you pass by Galilee, அந்த பகுதியில பாத்தீங்கன்னா 100க்கு 100 பகுதியான அந்த எல்லைகள் எல்லாம் விவசாயம் நிறைந்த பகுதிகள். and when you pass through Galilee, all those places are 100% farmlands. ஆகையால் ஆண்டவர் அந்த எல்லையிலே இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளும்படியா அவர்கள்
அவர்களுடைய பாஷையிலே அவர்களுக்கு தேவ வசனத்தை போதித்தார். And so the Lord Jesus Christ also gave them the example that such that they could understand in those days. அவளுக்கு பெரிய பெரிய பிரியமான வேதாகமத்தினுடைய பின்னணியிலே அவர் பேசவில்லை. The Lord Jesus Christ did not give them examples from the background of the huge words. அவங்க ஒவ்வொரு நாளும் பிரியமான பயன்படுத்துகிறதான பொருட்களை அவர்களுக்கு எடுத்து உதாரணமாய் காண்பித்தார். From many different things that they used on their daily basis, that was what he used as an example. ஏன்னா விவசாயிகளுக்கு கடுகு கட்டாயமா தெரிந்தே இருக்கும். Because the farmers knew much about the mustard seed. ஆகையால் ஆண்டவர் சொல்ல இருக்கிற விதையிலே கடுகு விதை ரொம்ப சிறிதானது. And then the Lord said that the mustard seed is the smallest among all seeds. ஆனா அது நிலத்திலே பிரியமான தேவஜனமே விதைக்கப்பட்ட பின்பு அது பெரிய மரமாய் மாறி அதிலே பறவைகள் வக்காரம் என்று கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். And there the Lord says, in that mustard seed, when it is sown, it grows into a big tree, and it also becomes a home to nestle for birds. அன்பான தேவஜனமே, Dear children of God, அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக நேரங்களிலே many people of God அநேகர் தங்களை தானே அவர்கள் அற்பமாக ரொம்ப தாழ்மையாக யோசிப்பார்கள். many people of God think very humbly about themselves. சில நேரங்களில் சிலர் ஜெபிக்கிறதை கவனிக்கிறோம். Certain times we see certain people praying. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும், though they are baptized, though they are saved, and though they are anointed by the Holy Spirit of God, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒண்ணுத்துக்கும் உதவாதவன், நான் ஒண்ணுமே இல்ல. and they call themselves to be a waste, and they call themselves to be of nothing and of no use and no worth. அன்பானவர்களே, நம்மை தேவனுக்கு முன்னால தாழ்த்துதல எந்த தவறும் கிடையாது. Dear children of God, it is not a wrong thing to humble ourselves before God. ஆனா நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம தாழ்மையா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. At all times and all respective, we need not to be humbly. சொல்லுவாங்க, அவங்களுக்கு வரங்க இருக்கு, அவங்களுக்கு கனிகள் இருக்கு, அவங்களுக்கு தாளந்து இருக்குயா, அவங்க மாத்திரம் தான் தேவனால பயன்படுத்த முடியும், நாங்க ஒண்ணுமே இல்ல. Some people will say the other person has got the talent, the gift, and also God has given him all the blessings, and so we are of no worth before them. இப்படி அநேகர் யோசித்து தேவனுக்காக எழும்பாம பிரகாசிக்காம தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தாம இன்றைக்கு அநேகர் மங்கி போன நாணல்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். And today many people are finding excuses in such a manner, and also are saying that we are of no worth, and they are living a life that has lost its strength like a wick without fire. அன்பான தேவஜனமே, Dear children of நீங்கள் God, வேதாகமத்திலே கவனிப்பீர்களானால், when we look into the word of God, ஆண்டவர் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யல. God did not use mighty men to do mighty acts. ஆண்டவர் அற்பமான மனிதர்களை தெரிந்து கொண்டு, But God took for himself common men. ஒன்றுக்கும் உதவாத மனிதர்கள், பிரியமுள்ள மறைவிலே இருந்தவர்கள், அடையாளம் தெரியாதவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு தன் மகிமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். And we can see God took common people, unidentified people who were of not much worth, and started to use them. ஆகையால் இந்த காலையில் இந்த வார்த்தையை கவனிக்கிற நாம் நமக்குள்ள இருக்கிற அந்த தாழ்மையான மனப்பான்மையை விட்டு நாம வெளியே வர வேண்டும். So also this morning we also should leave behind all our meek thinking, and we should come out of it. உலகம் என்ன சொல்லுகிறார்கள், மனிதர்கள் என்ன சொல்லுகிறாங்க, சமுதாயம் என்ன சொல்லுதுன்னு கவலையப்படாதீருங்க. Never ever bother yourself by what the world will say, what people will say, and what others in the society will say. கர்த்தர் என்ன சொல்றார், அதான் ரொம்ப முக்கியம். Whatever God talks about you is very much important. ஏன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, Because when you turn to the book of 1 John and chapter 4 and verse 4, அங்கே வேதம் சொல்லுகிறது, and there the word of God says, உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். greater is he who is in you rather than the one who is in the world. அன்பான தேவஜனமே, Dear children of God, நீங்க சின்னவங்க தான், you are a small ஆனா person, உங்களுக்குள்ள பெரியவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. but never forget that you have a great God within. என் ஆண்டவர் சின்னவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். My God can do great exploits through the small men.
நீங்க ஒரு கடுகு விதையை போல இன்றைக்கு காணப்படலாம். Might be you are like a mustard seed this day. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, இந்த கடுகு விதை கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சிறிதா இருந்தாலும், though this mustard seed is very small and even invisible certain அது times, பூமியில விழுந்து மரித்து மரமாய் மாறின பின்பு அது பெரிய செடியாக பிரியமான கிளையா மாற ஆரம்பிக்கிறது. and when it falls into the land and then when it grows up to become a big plant, ஆண்டவர் அது என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன கடுகு விதையை உலகத்துக்கு பெரிய மரமா அடையாளம் காட்டுகிறவராய் இருக்கிறார். and what does the Lord do? He also uses the small mustard seed to be identified as a great plant. இந்த மே மாதம் 31ஆம் தேதி காலவேளையிலே, This May month at the 31st of this month, இந்த தாழ்மையா யோசிக்கிற இந்த மனப்பான்மையை விட்டு, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறத விட்டு விட்டு, உலகம் என்ன சொல்றாங்கன்றதுக்கு செவி கொடுக்கிறத விட்டு விட்டு, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ என்பதை கேட்க இன்றைக்கு உன் செவிகள் திறக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. this morning leaving behind your humble and a meek thought and also thinking about what the world will speak about you, come back to the senses that what God is thinking about you and what God has to do with you. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, நம்ம வேதத்துல பல பேர்கள் இருக்கிறது. in the scriptures we have many names, அதிலே பவுல் அப்போஸ்தலனுடைய பெயரை கவனிப்பீர்களானால், but when you look upon the abbreviation of Paul's name, அன்பான பவுல் என்று சொன்னால் சிறியவர் என்று அர்த்தம். the meaning of Paul is that he is a small one. அன்பான தேவ ஜனமே, Dear children of ஆனா God, நீங்க வேத புத்தகத்தை வாசித்து பாருங்கள். but just read the scriptures and see. அவருடைய பேருக்கும் ஆண்டவர் அவரை பயன்படுத்தின விதத்துக்கும் பிரியமான தேவ ஜனமே சம்பந்தமே கிடையாது. But when you see how God utilized that man, there will be no likeness unto what was his name and what was the things that the Lord had done through him. பெரியவர்கள் செய்ய முடியாத, சாதிக்க முடியாத மகத்துவமான காரியங்களை சிறியவனாய் இருந்து நாம் அநேகர் அடங்கி இந்த 2 மாத கால வீடுகளிலே இருந்தோம். And these 2 months we were inside the house. நாம் காத்து கொண்டிருந்தோம். We awaited. ஆனால் But பிரியமான தேவ ஜனமே, dear children of God, இந்த ஜூன் மாதத்திலே நாம் வெளியே வரும்போது, but in this month of June while we come out, நம்ம சாதாரணமானவர்களாக அல்ல, we should not be a common men. அசாதாரணமான மனிதர்களாய் நாம் கடந்து வர வேண்டும். We should be uncommon people. காரணம் என்னவென்று சொன்னால், What is the reason? நான் விசுவாசிக்கிற இந்த 2 மாதம் நாம் எல்லாரும் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து பலனடைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைந்திருப்பான் என்று சொல்லி, I believe that all these 2 months we have seated at the feet of the Lord, strengthened ourselves and listened to the voice of God, and we will be strengthened better, and so that I think that we will be able to do much. ஆகிய நம்ம சாதாரணமான மனுஷனா வரக்கூடாது, டுனாமிஸாய் கடந்து வர வேண்டும். And so that we should not be a people who will come back as a common people, but we should be like a dynamite. ஆகையால் தேவனுடைய நாம மகிமைக்காக So for the glory of God, நம்ம தாழ்மையா யோசிக்கிறதை விட்டு விடுங்கள். stop thinking humbly of yourself. என்னோடு கூட மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் With me to the Gospel of Matthew, 17ஆம் அதிகாரம் chapter 17, 20ஆம் வசனத்தை கவனமாய் 21ஆம் வசனத்தை பாருங்கள். 20 and 21 when we read. அங்கே கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அழகா தெளிவா ஆண்டவர் சீஷர்களோடு பேசுகிறார். There the Lord Jesus Christ speaks very beautifully unto his disciples. சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், The disciples arrived to Jesus Christ அந்த asking, உம்மால செய்ய முடிந்தது ஏன் எங்களால செய்ய முடியல? Lord, what is possible with you? Why is it impossible with us? காரணம் என்னவென்று சொன்னால், What is the reason? ஆண்டவர் மறுரூப மலையிலே ஜெபிக்கும்படியா பேதுரு, யோவான், யாக்கோபோடு கடந்து போனார். Jesus Christ went on the Mount of Transfiguration with Peter, John and James. ஆகையால் மீதியான சீஷர்கள் மலையின் கீழ் அடிவாரத்திலே இருந்தார்கள். But the rest of the disciples stayed back below the mountain. ஒரு தகப்பனார் தன் பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து தன் பிள்ளையினுடைய சுகத்துக்காக ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்ளுகிறார். And there was a father who came with his son so that he could be prayed for. ஆனால் இவர்களாலே அந்த அசுத்தாவியிலிருந்து அந்த தம்பியை விடுவிக்கவும் முடியல, அவனுக்கு சுகமடைக்கவும் முடியல. And though these disciples neither could pray for that child
child, neither could them heal their child. இப்பொழுது ஆண்டவர் கடந்து வருகிறார். Now the Lord Jesus Christ comes down. சீஷர்களையும் கடிந்து கொள்ளுகிறார். Now he rebukes even the disciples. சத்தானுக்கு கட்டளை இடுகிறார். And also he commands the demonic spirit. உடனே அந்த ஆவி அந்த பிள்ளையை விட்டு விலகின உடனே And quickly as the demonic spirit left the child, அந்த பிள்ளை பூரண சுகமாய் காணப்படுகிறது. and the child was completely healed. இவளுக்கு கூட்டத்தோடு கூட்டமா கேட்க பிரியமான வெட்கம். And they were ashamed to ask God, Jesus Christ among the people. இப்ப தனிமையிலே வந்து கேட்கிறார்கள். And they come outside, and when Jesus was alone, they asked, உம்மால செய்ய முடிந்தது ஏன் எங்களால செய்ய முடியல? Lord, what was able with you, why isn't impossible with us? ஆண்டவர் அதை கலகாய் சொல்கிறார். நாம் வாசிக்க கேட்போம். Now we see that the Lord Jesus Christ speaks very beautifully. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு, கவனமா கேளுங்க, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போவோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be unto the name of the Lord. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிற விதம் முற்றிலும் வித்தியாசமானது. The way Jesus Christ looks upon things is completely different. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் தெளிவாய் சொல்லப்படுகிறது. And that's the reason why the word of God states very clearly and precisely. சீஷர்கள் கேக்குறாங்க, ஏன் ஆண்டவரே எங்களால முடியல? Disciples are asking, why isn't it possible with us, O Lord? ஆண்டவர் அவங்கள பாவி பொல்லாதவன் அப்படியே அவங்களுக்கு சொல்லலங்க. And Lord Jesus Christ did not call them names like you are an evil person or you are unable. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தா, but if at all we were there in his place, நம்ம மனுஷனை மட்டம் தட்டிட்டு இருப்போம். we would have despised the man. அவனுக்கு பல டைட்டில்களை கொடுத்துட்டு இருப்போம். we would have called that man with different names. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை. but Jesus did not do so. என் ஆண்டவராகிய இயேசு பார்க்கிற விதத்துக்கும் மனுஷன் பார்க்கிற விதத்துக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. the way the Lord Jesus Christ look upon certain things and the way we look upon things is completely different. இந்த காலையில வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனமே, this morning as you are listening to this message, dear beloved, மனுஷன் உலகம் என்ன சொல்றாங்கன்றத குறித்து கவலைப்படாதே. never bother yourself of what the world or the human beings are thinking about you. இந்த உலகம் நீ நல்லது செஞ்சாலும் பேசும், செய்யாம போனாலும் பேசும், பேசிக்கொண்டே இருக்க சாவர வரைக்கும். this world will continue to speak even if you do the right thing not or the wrong thing. நீ அத குறித்து கவலையே படாத. you neither have to bother yourself உன் ரத்தம் சிந்தி மீட்ட ஆண்டவர் என்ன சொல்றா அத மாத்திரம் கவலைப்படு. just bother yourself with whatever the Lord Jesus Christ is speaking about you. அன்பான தேவச்சனமே, dear children of God, அங்க மூணு காரியங்களை சொல்லுகிறார். Jesus says three different things there. உங்களால செய்யாம போனதுக்கு காரணம் முதலாவது நம்பர் 1 உங்களுடைய அவிசுவாசம். the first thing why you could not perform a miracle is because of your unbelief. இரண்டாவதாக சொல்றார், செய்ய வேண்டுமானால், secondly he says if at all you have to do it, உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருக்க you வேண்டும். must have a faith of a mustard seed. மூணாவது சொல்ற அந்த கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா உங்களால ஆகாதது ஒன்றுமில்லை. and thirdly he says if you add a mustard seed of faith there will be nothing impossible with you. hallelujah, hallelujah. அன்பான தேவச்சனமே, dear children of God, ஆண்டவராகிய தேவன் சொல்றார் உங்களால ஆகாதது ஒன்றுமில்லை. and Jesus Christ said there is nothing impossible unto you. அப்ப இந்த காலவேளையிலே, so this morning நான் படிக்கல, I am uneducated, எனக்கு திறமை இல்ல, I have no எனக்கு ability, சாமர்த்தியம் இல்ல, I do not have any எனக்கு talent, பேச தெரியாது, I cannot speak. இப்படி எல்லாம் சொல்லி நாட்களே நேரங்களே காலங்களே தயவு செய்து வீணாக்காதீங்க. and don't find lame excuses and also say all these things and just do not waste away your time. மோசே கூட அப்படிதான் சொன்னாரு. and Moses also gave such excuses. ஆண்டவரே நான் திக்குவாயே, Lord I have a stammering lips, எனக்கு என்ன பேசணும்னே தெரியல, I know not what to speak.
அன்பான தேவ Dear ஜனமே, children of God, ஆண்டவர் மோசேக்கு என்ன தெரியுமா சொன்னாரு? you know what God spoke unto Moses? எப்பாவும் வாய்க்கு வாயா நான் இருக்கிறேன்னு The சொன்னார். Lord said, I shall be the mouth unto you. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, ஆண்டவராகிய இயேசு சொன்னார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, ஆவியானவர் என்று சொல்லி. Jesus said that it is not you who speaks but the Holy Spirit within you. நீங்க ஒரு கருவியா ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்தா போதும். Just render yourself as a weapon in his hand. நீங்கள் விசுவாசித்தா போதும். Just believe him and that's sufficient. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். And God is also able to do mighty acts through you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? How many of you believe it and shall we shout a hallelujah to it? அன்பான தேவ ஜனமே, Dear children of God, ஆகையாலே and that's the reason நமக்குள்ள why இன்னும் உலகத்தினுடைய அந்த சிந்தை எண்ணம் நம்மளை விட்டு இன்னும் போகாது இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் நம்மள குறைவா யோசிச்சு கொண்டிருக்கிறோம். and because we have not lost the perspective and also the thoughts of the world, and that is why we are looking at ourselves very despisefully. ஆகையால் இந்த காலவேளையிலே And so this morning தேவ சமூகத்திலே in the presence of இந்த God, சின்ன விதையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். and with the small seed the Lord works great things. உனக்கு முன்னால இருக்கிற சவாலை பார்த்து சொல்லு. Look upon the challenges that stand உனக்கு in முன்னால front of இருக்கிற you. சாத்தானை பார்த்து சொல்லு. Look upon the Satan who is உனக்கு before you. முன்னால இருக்கிற எதிரியை பார்த்து சொல்லு. Look upon the enemy நான் before you சிறியவன் and say, தான், yes, I am a small ஆனால் எனக்குள்ள man, பெரியவர் but இருக்கிறார். there is a greater within me. ஹalleluya. Hallelujah. ஆகையால் இந்த காலவேளையிலே So this morning, தேவ ஜனமாகிய நாம், we who are the people of அன்பான God, தேவ ஜனமே, Dear children of தேவனை God, அறியாத போது, இருளிலே இருக்கும்போது, கட்டப்பட்டவர்களா இருக்கும்போது, தேவனுக்கு தூரமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். when we were away from God, when we were in bondage, when we did not know not the Lord, and that was a time when we were in bondage and we would have been in such a state. ஆனா But அவருடைய இரத்தத்தால மீட்கப்பட்ட பின்பு when we were redeemed by his blood, தள்ளப்பட்ட கல்லை தலைக்கல்லாய் மாற்றுகிறவர் the என் stone that ஆண்டவர். was rejected by the builders became the chief cornerstone. ஆகையாலே And so, இந்த காலையிலே dear children of God, தாழ்மையா யோசிக்கிறதை விட்டுட்டு வெளியே வந்துருங்க. let us come out of our humble thinking நீங்க வேதத்திலே பாருங்கள், and look into the scriptures. கர்த்தருடைய வார்த்தை மகிமையா அழகாய் The சொல்லப்படுகிறது. word of God speaks very beautifully and தேவன் சின்ன சின்ன மனிதர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். the Lord used small men to do mighty acts. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து பாருங்க. When you look in the book, அன்பான தேவ ஜனமே, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, when you see 2 Kings chapter 5, பிரியமுள்ள நாகமான் என்ற பெரிய பராக்கிரமசாலியே, and a great man that was Naaman, அவனை ரட்சிப்புல நடத்தினது யார் தெரியுங்களா? you know who led him into salvation? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பிள்ளை ரட்சிப்புல நடத்தினார். A small captive child who was being captivated from the land of Israel brought him salvation. ஆகையால் அந்த சின்னவளை கர்த்தர் தமக்கு மகிமையா பயன்படுத்தினார். And that small child was used by God to do mighty things. அந்த சின்னவன் தன் எஜமாட்டியை பார்த்து என்ன தெரியுமா சொல்றா? Do you know what that small child looked upon her mistress and ஆண்டவர் said, எங்க தேசத்துல இருந்திருந்தா, if my master was in my nation, எங்க தேவன் அவரை சுகமாக்கி இருப்பாரு. my God would have healed him. இந்த வார்த்தையை அவனுடைய மனைவி கணவனிடத்திலே சொல்லுகிறார். This word was something that the child spoke to the mistress. இந்த வார்த்தையை பெரிய பராக்கிரமசாலியா இருக்கிற நாகமான் ராஜாவினிடத்திலே கொண்டு போகிறான். And these were the words that Naaman carried even unto the king of the nation. அவனுடைய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். And then that words were something which was written as a letter by the king unto the king of Israel. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? நான் ஒருத்தன் அனுப்புகிறேன், அவனை குஷ்டரோகத்தை சுகமாக்க என்று சொல்லி. Now the king says that I send forth a man and heal him of the leprosy. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, கேட்டதான் அவன் என்ன தெரியுங்களா சொல்றான்? listening to all this, what did the Israelite king say?
நான் என்ன கடவுளா? He said, am I God? அன்பான தேவ ஜனமே, Dear children of God, நான் என்ன கடவுளா? am I God? நான் எப்படி சுகமாக்க How முடியும்? could I heal him? நீங்க வாசித்து பாருங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். Please go on and read 2 Kings chapter 5. கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. The word of God states beautifully 6ஆம் வசனத்திலிருந்து from verse 6 on நீங்க 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா till verse 8 when you read, அந்த சீரியாவின் ராஜா எழுதி கொடுத்ததான and there சீரியாவின் ராஜா எழுதி கொடுத்ததான அந்த நிருபத்தை வாசித்தவுடனே, and the moment the letter of the Syrian king was read before the king of Israel, அன்பான தேவ ஜனமே, the children of God, அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறான். and the Israelite king rented his clothes. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, The dear children of God, ராஜாவுக்கு இல்லாத விசுவாசம் அந்த சிறியவர்களுக்குள்ளே இருந்தது. whatever faith the king did not have, that faith was within the small child. ராஜா சொல்றான், நான் என்ன கடவுளா? And the king says, am I God? அவன் வேணும் யுத்தத்துக்கு வர்றதுக்காக தான் இப்படி எல்லாம் சதி செய்யறான்னு சொல்லுகிறான். Now this king intends to make a war against me. பெரியவனுக்கு இல்லாத வெளிப்பாடு, பெரியவனுக்கு இல்லாத ஆத்மபாரம், பெரியவனுக்கு இல்லாத நடத்துதல், பெரியவனுக்கு இல்லாத தேவ தரிசனம் சிறியவளுக்குள்ள தேவன் வைத்திருந்தார். And the great burden that was not upon the great people, the great vision that the greater people did not hold on to, this small child had it within her. இந்த சிறியவளுடைய வார்த்தை This small child's 2 word, ராஜாக்களிடத்திலே போனது. it went to 2 different kings. 2 ராஜாக்கள் மாத்திரமல்ல, Not only 2 kings, எலிசா தீர்க்கதரிசி அண்டே போனது. it also went to the prophet Elijah. எலிசா அவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து செஞ்சதுனாலே, And because he continued to do according to the word of Elijah, அவன் குஷ்டம் நீங்கி சுகமடைந்தான். and Naaman's leper, he was healed and he was completely whole. அவன் என்ன தெரியுங்களா சொல்றான்? Do you know what he said? என்னோடு வாசித்து பாருங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். Read 2 Kings chapter 5. தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக For the glory of God, வாசிக்க கேட்போம். let us read 16ஆம் வசனமும் 17ஆம் வசனம், verse 16 and மன்னிக்கணும் 15, 16, 17. 15, 16 and 17, please. அப்பொழுது நாகமான் தன் கூட்டத்தோடெல்லாம் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்று சொன்னார். ஒரு சொல்லுவோமா? Shall we shout a hallelujah? Hallelujah! Hallelujah! சிறியவளுடைய சாட்சி, the small child's அந்த testimony, சிறியவளுக்குள்ள இருந்த விசுவாசம், the faith that this small child அந்த had, சிறியவளுக்குள்ள இருந்த தேவ பக்தி, and the faith that this young girl அந்த had, சின்னவளுக்குள்ள இருந்ததான என் தேவன் பெரிய காரியம் செய்ய வல்லவர் என்ற நம்பிக்கை, and the faith that my God can do wondrous things, and such a faith that she had. அன்பான தேவ ஜனமே, Dear children of ஒரு God, பெரிய தளபதியை ரட்சிப்பில் நடத்தினது. it was something that brought into salvation a man who was a commander in chief. அது மாத்திரமல்ல, And not only அவன் that, சொல்லுகிறான், he says, இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறே ஒரு தேவன் இல்லை. he says, unless for the Lord God of Israel there be no other God. பெரியவங்க சொல்லலைங்க, Not the elder people who spoke about பட்டதாரிங்க it. செய்ய முடியாதது, ராஜாக்கள் செய்ய முடியாதது, அதிகாரிகள் செய்ய முடியாதது, கர்த்தர் சிறியவளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். Those people who were educated and those people who were in power, those people in authority, and the kings, what they could not do, கர்த்தர் சிறியவளை கொண்டு the செய்தார். Lord used a small child to do it. இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, People of God who are listening to this வானம் message, மாறும் பூமி மாறும், என் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. heaven and earth might change, but God's word shall never இந்த by no வார்த்தையை means change. கேட்டுக் கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மனதில் இருக்கிறதான எண்ணங்கள், யோசனைகள், சிந்தைகள் இயேசுவின் நாமத்தில் மாற வேண்டும். And every thinking and every thought of our life should, and every
every intention should change in our lives. சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டை விட்டு வெளியே வர வேண்டும். We should come away from the bondages by which the devil has bound us. தாழ்மையா சிந்திக்கிற சிந்தியை விட்டு வெளியே கடந்து வர வேண்டும். We should come away from those thoughts which are binding us and humbling us. நான் தாழ்மையா I சொல்லுகிறேன், humbly say this. நம்ம சிறியவர்கள் தான், We are small ஆனா people, பெரியவர் நமக்குள்ளே but there is a இருக்கிறார். greater one who abides in us. ஆகையால் கர்த்தர் So the Lord, சின்னவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். by the small people, God is able to do mighty acts. என்னோடு கூட வாசித்து பாருங்கள். Please read with me. தேவனுடைய நாம மகிமைக்காக மத்தேயு எழுதினதான With சுவிசேஷம். me, Matthew, the Gospel of Matthew. தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது. இந்த 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது The word of God states very beautifully in chapter 17 and verse 20. தேவனுடைய நாம மகிமைக்காக For the glory of God, தேவ வார்த்தை அழகா சொல்லுகிறது. the word of God states கடுகு beautifully. விதை அளவு விசுவாசம் இருந்தா If you but have faith of a mustard seed, மலையை பார்த்து பேசு, speak unto the mountain, அது பேர்த்துண்டு போகும், and it shall be உங்களால் uprooted. ஆகாதது ஒன்றும் இல்லை. There is nothing which will be impossible by you. இத நான் சொல்லலைங்க, It's not what I say. ஆண்டவராகிய இயேசுவே It is சொன்னார். Jesus himself who spoke about it. அவருடைய வார்த்தையை தவிர இந்த உலகத்திலே பிரதானமான வார்த்தை வேற யாருடைய வார்த்தை இல்லை. And in this world there is no other word that is more than what God has spoken. ஆகையால் இந்த கால வேளையிலே And so this morning, தேவ சமூகத்திலே in the presence of நாம் என்ன God, செய்ய வேண்டும்? what must we do? சாத்தானுக்கு இடம் கொடுக்காம தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும். We should not give a place to the devil, but instead we should give ourselves to God. என்னோடு கூட 1 ராஜாக்களின் புத்தகம் With me too also the book of 1 Kings, 18ஆம் அதிகாரம் chapter 18. 44ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். Please read verse 44. அங்கே கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. There the word of God says beautifully. அன்பான தேவ ஜனமே, Dear children of God, எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி Elijah the prophet sends his servant and says, போய் பாரு கடல்ல இருந்து ஏதாவது எழும்பி வருதா என்று சொல்லுகிறார். and he says, go forth and see if there is something that rises. கடந்து போய் பார்த்து ஒண்ணும் வரல அப்படின்னு சொல்லுகிறார். And he goes and sees and says, there's nothing that comes. ஆனா 6 தடவை கடந்து போயிட்டு வந்தப்ப ஒரே வார்த்தையை தான் சொல்லுகிறார். 6 times he went and he returned and he said the same words. ஆனா 7ஆம் தடவை வந்து சொல்லும்போது But when he came the 7th time and saw வாசித்து it, பாருங்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். please read 1 Kings chapter 18 and verse 44. ஏழாம் தரம் இவன் 7ஆம் தடவை அவன் இதோ சமுத்திரத்தில் இருந்து கவனமா கேளுங்க, சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை ம், சிறிய மேகம் சிறிய மேகம் எழும்புகிறது என்றார். எழும்புகிறது என்றான். ஒரலே சொல்லுவோமா? Hallelujah. அன்பான தேவச்சனமே, Dear children of God, கர்த்தருடைய வார்த்தை the சொல்லுகிறது. word of God அவன் says, 7ஆம் தடவை வரும்போது சொல்லுகிறான், when he comes returns the 7th time and says, சமுத்திரத்திலிருந்து from the sea ஒரு கையளவு மேகம் எழும்பி வருகிறது. he saw a small handful of என் cloud ஆண்டவர் that was கற்புதம் rising, செய்வதற்கு, and for my Lord to work a miracle, பெரிய காரியங்களை செய்வதற்கு, to make mighty things, எழுப்புதலை கட்டளையிடுவதற்கு to set forth revival. பெரிய காரியம் தேவையில்லை. God does not require great things. சின்ன காரியம் போதும். God requires a small thing. அங்கே வேதம் அழகா Then சொல்லுகிறது, the word of God says ஒரு beautifully, கை அளவு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பினதா. there was a handful of cloud that rose. நீங்க கீழ்ப்பகுதியை வாசித்து பாருங்கள். Please read the words below. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, The word of God says, ஆகாபுக்கு எலியா சொன்னார், ரதம் கட்டி சீக்கிரம் இடம் விட்டு ஓடி போ. and Elijah says unto Ahab, prepare your chariot and go down before it rains, என பெருமழை வரப்போகிறது. for there is a great shower that is சின்ன going to மேகம் come. பெருமழையை வர்ஷிக்க பண்ணும். For a small cloud can fetch a great rain. ஹalleluya. Hallelujah. பிரியமான தேவ ஜனமே, Dear children of God, நான் சின்னவன், நான் ஒன்னத்துக்கு இல்லைன்னு சொல்லி தயவு செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆயுசு நாட்களை வீணாக்கிடாதே. and do not say that I am of no worth, I am a very
very small man and do not give place to the devil and you waste your life. கை அளவு மேகம் தாங்க எழும்பி பெருமழையை வர There பண்ணுது. was only a small handful of cloud that rose but brought forth a great showers. ஆண்டவர் யோசிக்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் ஏராளமான வித்தியாசம் There's a இருக்கிறது. great difference between what God thinks and what we think. ஆகையால் இந்த கால So வேளையிலே this morning, இந்த 5ஆம் மாதத்தின் 31வது நாளிலே தேவனுடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, this 5th month and the 31st day, my dear people of God, as you're listening to this message, உன் பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லு, look upon your neighbor and நான் say, சின்னவன் தான், I am a small ஆனா man, என் ஆண்டவர் but பெரியவர். my God is அவர் great. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். My God will do mighty things through me. ஹalleluya. Hallelujah. தட்டி பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுங்க, Tap your neighbor and say, அவிசுவாசத்தை விட்டு வெளியே வா, come out of unbelief, சந்தேகத்தை விட்டு வெளியே வா, come out of your doubt, தாழ்மையான மனப்பான்மை விட்டு வெளியே வா, come away from your despiseful அற்பமா thought, யோசிக்கிறதை விட்டு வெளியே வா. come out of your சாத்தானுக்கு humble இடம் thinking. கொடுத்தது போதும். It is enough that you இது gave உன்னுடைய away to நேரம், the உன்னுடைய devil. காலம். It is your time and it is your நீ day. கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய நேரத்தில் Now வந்திருக்கிறார். this is a time when you have to rise forth for the cause of God. கர்த்தர் உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய And போகிறார். only by you the Lord will work great miracles. நான் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபித்து முடிக்க I would விரும்புகிறேன். like to bring to remembrance one verse and as I finish. ஏசாயா எழுதினதான தீர்க்கதரிசன புத்தகம் The prophetical book of Isaiah. 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசித்து 60th பாருங்க. chapter and verse 22, please read. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் The book of Isaiah, 60ஆம் அதிகாரம் 60th chapter, 22ஆம் வசனம். verse 22. சின்னவன் 1000 கவனமா கேளுங்கள். சின்னவன் 1000, சிறியவன் சிறியவன் பலத்த ஜாதியும் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் ஏற்ற காலத்திலே இதை இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹalleluya. Hallelujah. சின்னவன் 1000, A little one will become 1,000. சிறியவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். And a small one will do a mighty act. நான் கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவேன் என்று And the சொல்லுகிறார். Lord says that I will hasten its time. இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவன் உன்னை கொண்டு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். If you would just believe this word, the Lord will use you to do wonderful and mighty things. மனுஷன் பொய் சொல்லுவான், Man might lie, என் ஆண்டவர் பொய் சொல்லாதவர். but my Lord is a God who is unlying. நீ பக்தர்களை பார்த்து சொல்லு. Look upon your neighbor and say, ஏசாயா 60:22 படி according to Isaiah chapter 16 and verse 22, நான் சிறியவன், I am a little ஆனால் person, நான் 1000 இருக்கிறேன். but I will become 1,000. ஹalleluya. Hallelujah. சின்னவன் 1000, A little one 1,000, அற்பமானவனை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறார். and a small one will become a great nation. உன் கண்ணிலே மூடப்பட்டிருக்கிறதான அந்த முக்காடை நீ கிழித்து விட்டு வெளியே வர வேண்டும். And also remove that the veil that is shutting your eyes. உன் கண்களில் அடைக்கப்பட்டிருக்கிற பொறைகள் கீழே இயேசுவின் நாமத்தில் விழ வேண்டும். And let all the scales that fills your eyes be removed and fall away in the name of Jesus. உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். God is going to use you and by you will he do great things. சொல்லுங்க, நான் 1000. You say that I am 1,000. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் உன்னை ஒண்ணா பார்க்கல, 1000ஆ பார்க்கிறார். My God is not looking you as a single person, but he is looking into you as 1,000. அந்த சின்ன கடுகு விதை நிலத்துல விழுந்து பெரிய மரமாகி பெரிய கிளைகளை உருவாக்கி வானத்தின் பறவைகள் உட்கார அளவுக்கு உபயோகமா தேவன் மாற்றினார். And the Lord used that small seed to be sown and to grow and to branch up and to become a home unto all the birds of the air. ஆண்டவர் அதை பயன்படுத்த உண்மை உள்ளவரானால் God can utilize that. அதிலும் சிறந்தவனாயிருக்கிற உங்களை கர்த்தர் பயன்படுத்த வல்லவர். And you who are better than that, the Lord will use you also for better things. ஏன் இதை சொல்றேன் தெரியுங்களா? Why do I say this? நீயும் நானும் அவருடைய சாயல்ல உருவாக்கப்பட்டவர். For you and I are made after the image of God. உலகத்துல எந்த சிருஷ்டிக்கும் கொடுக்காத ஒரு மென்மையான பாக்கியத்தை அவருடைய சாயல்ல மீட்கப்பட்ட உனக்கு எனக்கு தான் ஆண்டு கொடுத்திருக்கிறார். The greater privilege that has never been given unto any other creation has been given unto you and me.
me. ஆண்டவர் இயற்கைக்கு அவர் ரத்தத்தை சிந்தவில்லை, The Lord did not shed his blood for the மிருக creation. ஜீவனுக்கு அவர் ரத்தம் சிந்தவில்லை, He did not shed his blood for செடி your கொடிகளுக்காக அவர் life. ரத்தம் சிந்தவில்லை. He even did not shed his blood for அவருடைய the plant சாயலில் life. உருவாக்கப்பட்ட உனக்காக, எனக்காக, நமக்காக இந்த வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக அவர் கல்வாரியிலே ரத்தம் சிந்திருக்கிறார். But instead he shed his blood for those who are created after his own image and for you and me who are watching this message. அப்ப நீங்க யார் தெரியுங்களா? And so who are you? கடகு விதையிலும் விசேஷித்தவர்கள், You are special rather than the seeds of the mustard. இயற்கையிலும் நீங்கள் சிறந்தவர்கள், You are even greater than the nature. மிருக ஜீவனிலும் விசேஷமானவர்கள். And you are more special than the animal life. ஆகையால் குப்பைனா தூசினா கந்தன்றதை விட்டு தயவு செய்து இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. And stop speaking words that I am a dirt, I am a dust, and stop telling words that I am despiseful. இது உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கிற நேரம் அல்ல, எழும்புகிற நேரம். This is not the time to grumble, but it is the time to rise forth. ஏன்னா அவங்க வீட்ல இவங்க வீட்ல சாக்கு சொல்லின்னு குறை சொல்லின்னு நாட்களை நேரத்தை வீணாக்கிறத விட்டு எழும்பி கர்த்தருக்காக பிரகாசி. Stop finding excuses and saying that that person and this person is the one who has never led me to rise, but now is a time, rise forth. நீ ஒப்பு கொடுத்து விசுவாசி, கர்த்தர் கொண்ட பெரிய காரியங்களை செய்வார். Commit yourself and also start to pray unto the Lord, and he shall utilize you. தலைகளை தாழ்த்து, Let us bow down our heads. கண்களை மூடுவோம். Let us close our எத்தனை பேர் eyes. சொல்ல முடியும்? How many of us can ஆண்டவரே, say, இந்த வாரத்தின் முதல் நாளிலே, Lord, yes Lord, இந்த this first day மாதத்தின் of the week கடைசி வாரத்திலே and also the final week of this month. எங்களோடு பேசினதுக்காக நன்றி. Thank you Lord for speaking to me and us. ஆண்டவரே, அந்த சிறியவன் நான் தான், That small one is என்னை me. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். Lord, I render கடந்த myself. 5 மாதங்களிலே செய்யாத காரியங்களை Lord, all that was not done in my life for these 5 months. இந்த 6ஆம் மாதத்திலே செய்யத்தக்கதா Lord, so that this 6 month it can என்னை be ஒப்பு done. கொடுக்கிறேன் என்று சொல்லி Lord, I commit myself. ஆண்டவருடைய Say, மகத்துவமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுங்க. let us also give ourselves into the mighty hands of God, கர்த்தர் உங்களை and the ஆசீர்வதிப்பார். Lord shall bless us. தலைகளை தாழ்த்தி Let us ஜெபிப்போம். bow down our heads in prayer. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Graceful God who loves us, சமீபத்துக்கும் தூரத்துக்கும் நீர் தேவனாய் இருக்கிறபடினாலே because you are a God for the both those who are near and far away. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். Lord, we also thank you for all the graceful words and the merciful words that you have spoken unto இந்த us. வார்த்தை கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்த எல்லா ஜனங்களையும் குடும்பங்களையும் பேரு பேரா பங்கு பங்கா தொட்டு இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதியும். And Lord, bless each and every individual who has listened to this message individually and by the family, and bless them. ஆண்டவரே, வியாதியோடு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற எல்லா மக்களை தொட்டு தழும்புகளாலே சுகமாக்கும். And Lord, also heal everybody that is sick, O Lord. அற்புத அடையாளங்களை இயேசுவின் நாமத்திலே செய்து தம்முடைய ஜனங்களை அதிசயமாய் நடத்தும். And do great miracles and wondrous things, and also bless your people, O அவருடைய Lord. தேவைகள் அனைத்தும் சந்தியும். Meet every need of theirs, எல்லா துர்செய்திகளுக்கு விலக்கி and காத்துக்கொள்ளும். also protect them from all evil things, O எங்க Lord. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து பொறுப்பெடுத்து And நடத்தும். also give divine wisdom unto those who rule upon us, O Lord. ஆண்டவரே, டாக்டர்களுக்காக நர்சுகளுக்காக ஜெபிக்கிறோம். We pray also for the doctors and the nurses. போலீஸ் அதிகாரிகள் பத்திரிகை நிருபர்களுக்காக We ஜெபிக்கிறோம். also pray for the police officers and the media people. அன்று கார்ப்பரேஷன்ல வேலை செய்யற மக்களுக்காக We ஜெபிக்கிறோம். also pray for the corporation workers, O இந்த Lord. கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்தியாவுடைய எல்லா மக்களையும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவி தழும்புகளால சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். And all those people have been infected by this pestilence, O Lord. Lord, touch each and every person and heal their bodies, O Lord. உலகமெங்கும் இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்ட 58 லட்சம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். And also we pray for all those 58 people who are infected by 58 lakhs people. 58 lakhs people who have been infected by this pestilence, O Lord. ஆண்டவரை தொட்டு சுகமாக்குங்க. Touch them
come and heal them, O Lord. 3,75,000 பேரை இழந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். And also we pray for the 3,75,000 people who have lost their beloved, O Lord. அன்று அவளுக்கு சமாதானத்தை ஆறுதலையும் தெய்வீக சுகத்தை தேவன் தந்து கட்டளையிடும். And also give them the peace, and also Lord give them the divine Lord protection and guide them, O Lord. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். Glorify your name. இயேசுவின் வைத்திருந்த நாமத்தில் பிதாவே. In Jesus resurrected name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நினைக்கும் சமாதானமும் சந்தோஷமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்ட யாவரோடும் இயேசுவின் வருகை மற்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென்.